ஃப்ரைடே இன்னைக்கு காலையிலேயே பசங்களுக்கு மினி தோசை சட்னி கொடுத்து கொய்யாக்காய் கட் பண்ணி கொடுத்து அனுப்பியாச்சு. மதியானத்துக்கு கொஞ்சம் ஹெவியாக சமைக்கிற மாதிரி இருந்ததுனால ஸ்கூல்ல இருந்து பசங்களை விட்டுட்டு வந்த உடனே எல்லாமே கட் பண்ணி இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி எல்லாமே நம்ம சமையலுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா டக்கு டக்குன்னு எல்லாமே ஒரு மணி நேரத்துலேருந்து 1.25 மணி நேரத்தில் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாங்க. நானும் அந்த மாதிரி தான் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். சிக்கன்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். முதல்ல ரொம்ப டைம் ஆகிற டிஷ்ஷெல்லாம் ஃபஸ்ட்டு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிரியாணி தான் ஃபஸ்ட்டு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் ஆல்ரெடி பிரியாணி ரெசிபி வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் டீட்டெயிலாக. பிரியாணியை பொறுத்த வரைக்கும் அளவு தண்ணி உப்பு காரம் எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக போட்டிங்கன்னா பிரியாணி சூப்பராக வந்துடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி ஒயிட் ரைஸும் அடுப்பில் வச்சாச்சு. சாப்பாடு வெந்துட்டுருக்க கேப்பில் குழம்பு வச்சுட்டுலான்னு சொல்லிட்டு குழம்புக்கு தேவையானதும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். வதக்கிட்டு இருக்கும்போது உருளைக்கிழங்கு போட மறந்துட்டேன். கடைசியாக உருளைக்கிழங்கும் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்ததை போட்டுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டேன். நான் நியூ இயர் அப்போ போட்ட வீடியோவில் சிக்கன் மிளகு வறுவல் ரெசிபி கேட்டிருந்தாங்க ஒருத்தங்க. சரி, அதனால அதையும் செய்யலான்னு சொல்லிட்டு அதையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். செஞ்சு முடிச்சுட்டு இன்றைக்கான ஃப்ரைடே நாங்கள் என்னென்ன ரெசிபி பண்ணியிருந்தோன்னா சிக்கன் மிளகு வறுவல் ரெசிபி தாங்க. அதுவும் நம்ம சேனலில் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். ஒயிட் ரைஸ், சிக்கன் குழம்புங்க, உருளைக்கிழங்கு போட்டு சிக்கன் குழம்பு பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு சிக்கன் குழம்பு, ரைத்தாவில் கேரட் துருக்கி போட்டு பண்ணியிருந்தேன். நல்லா வந்திருந்தது. அவல் பாயாசம் வந்து ஃபஸ்ட்டு இப்படி தான் திக்காக இருக்கும். நம்ம காய்ச்சி இன்னும் பால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஊற அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் நம்ம சேனலில் அந்த ரெசிபி போட்டிருக்கேன், அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். எவ்வளோ முறை பிரியாணி செஞ்சாலும் அந்த பிரியாணி டப்ராவை ஓப்பன் பண்ணும்போது வர ஹாப்பினஸ் எப்போவுமே கிடைக்காதுங்க. இந்த ஃப்ரைடே ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பாய்.